மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, நீட்டு பிரச்சனை, மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்கிற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதுதான் அடிப்படையை வச்சு தான் கொடுக்க கூட்டம். எதுக்கு? அதுதான் அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒன்றும் பதில் கிடைக்கல, அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்களும் ஒவ்வொரு முறையும் இன்சென்டிவ் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் கூட ஒரு தொய்வடைஞ்ச மாதிரியா இருக்கு. ஒரு சில ஒத்துமை இல்லாம இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்ப எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து எதாவது வலியுறுத்துவீங்களா இந்த கூட்டத்துல? இந்த கூட்டம் அதிமுக வர போறாங்க. அதுலதான் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்களும் கூட்டம் போடுறீங்க. பட் இவங்க தனித்தனியா வெளியே பேசுறாங்க. இதுல நிச்சயம் குரல் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் சொல்லுங்க, நிச்சயமா வித்துடுது. அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.